இது வரைக்கும் நான் சொன்ன கருத்தை வந்து முன் வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் சில கொஸ்டின்ஸ் என்னிடம் கேட்க விருப்பப்பட்டால் சொல்லுங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்களுடைய அரசியல் வார்த்தைகளை வந்து நீங்க பேச முற்படும் போது வந்து அது இது இப்படிலாம் வந்து பேசுறத வந்து தவிர்த்துட்டு தெளிவா பேச முயற்சி எடுங்கன்னு சொல்றாரு. நன்றி. உண்மைதான். நான் வந்து பிரான்ஸ்லேயே பிறந்து வளர்ந்தால என்னுடைய மொழி வந்து இன்னும் என்னுடைய வந்து வளர்த்தெடுக்கத்துல வந்து நான் தீவிரமா இருக்கேன். வாசிப்பு, அதிகமான புத்தக வாசிப்பு எல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே பிரான்ஸில் வந்து தமிழ் சூழலில் தமிழர்களோட உரையாடுற வாய்ப்புலாம் இல்லை. ஆகையால வந்து இப்போதான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். போக போக இன்னும் தெளிவாக ஒரு உரையாடலை நடத்த முற்படுறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். திட்டுலாம் வருது, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கட்டும், அதை நம்ம கண்டுக்க தேவையில்ல. அப்புறம் வணக்கம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம். நம்ம வந்து இந்த அரசியல் குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். வந்து இன்னும் வந்து நிறைய கொஸ்டின் வருது. நான் சொன்ன இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது முரண் இருந்தால் நீங்கள் விமர்சிக்கலாம். நான் வந்து கருத்து சொல்கிறேன், முன்வைக்கிறேன். என்னுடைய இதில் வந்து 4009 பேர் பார்த்துட்ருக்கீங்க இப்போதைக்கு. அதனால் வந்து நீங்கள் நிதானமாகவே கேள்வி வந்து சரியான கேள்வியை முன்வைங்க. நான் அரசியல் குறித்து நான் பேச தயாராக இருக்கேன். ஆஹா, ஜனாதிபதி ஆட்சி வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி விஸ்வா கேட்குறாரு. ஜனாதிபதி ஆட்சி வந்துடுச்சுன்னு வச்சிங்களா, அதிமுக ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி வந்துட்டாக்கா எம்பிக்கள் வந்து நிச்சயமாக இது மோடி அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. இப்போ வந்து இந்தியாவை வந்து ஒரு ஆளும் மத்திய அரசு தனக்கு பெரும்பான்மையே இல்லை, ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிற பெரும்பான்மையை கூட இந்த அரசு வச்சுக்கலன்னும் போது இவ்வளவு பலவீனமான அரசான்னு ஒரு விமர்சனத்தை சந்திக்க நேரிடும் இல்லையா. அதுக்காகவே அவங்க வந்து ரொம்ப தயங்கி அதை தவிர்ப்பாங்க. ஜனாதிபதி ஆட்சி வர வாய்ப்பே இல்லை. மறுதேர்தல் வந்தால் கூட வந்து அந்த மறுதேர்தல் திரும்பவும் அதிமுக வருமானது வந்து உத்தரவாதம் கிடைக்காது. ஆக வந்து இப்போது இருக்கிற இந்த ஆட்சியை 4 வருடங்களுக்கு தக்க வைத்து கொண்டு அதன் மூலியமாக பாஜக தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து தன்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற ஒரு மாநிலமாகத்தான் வந்து இதை வச்சுக்க பார்க்கும். அதனால வந்து ஜனாதிபதி ஆட்சி நிச்சயமாக வர வாய்ப்பில்லை. தமிழ் இங்கிலீஷில் உங்களுடைய கொஸ்டின் இருக்குது, எனக்கு படித்து கஷ்டமாக இருக்குது, அதான் தமிழில் எழுதிடுங்க. அப்புறம் வந்து இப்போ ஒன்னொரு இது நான் இதில் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து அரசியல் சாசனம் குறித்த எழுதிய தொகுதி 30 இதில் வந்து சற்று முன் வாசித்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு மாநில அரசுக்கு வந்து அந்த ஆட்சியை வந்து பிடிக்கலனாக்கா அதுக்கான சட்டம் இருக்காம். அதுக்கான மக்கள் அதிகாரம் மூலியமாக ஜனாதிபதிய ஆட்சியை கொண்டு வர சொல்லி கோரிக்கை வைக்கிற இது வந்து மக்களாட்சியால் வந்து முடியும்னு சொல்லி தொகுதி 36 பக்கத்தில் நான் வாசித்தேன் சற்று முன். அப்போ இந்த மாதிரி வந்து ஜனாதிபதிய ஆட்சி முறையை கொண்டு வாங்கன்னு சொல்லி மக்கள் அதிகாரம் மூலியமாக கேள்வி எழுப்பலாம். ஆனால் இந்த அரசுக்கு எதிராக இப்படி துணிந்து செயல்படுற நபர்கள் வந்து ஒரு சில நபர்கள் துணிந்து வர முற்படுவார்கள்னா அவருடைய நிலைமை வந்து முடிச்சிடுவாங்க. அதால் வந்து ஒரு இயக்கமாக வந்து இதில் வந்து இப்படி ஒரு கோரிக்கை முன் வச்சு மனு போடலாம். அது கூட நடக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் நான் அதை பார்த்தேன், இதில் வந்து சற்று முன் வந்து இதில் வாசித்தேன். அகிலான்றவங்க வந்து சொல்கிறாங்க எடப்பாடியும் வேணாம் ஓபிஎஸும் வேணான்னு. பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய கருத்துக்கள் இப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து மக்கள் கருத்து வந்து வேறாக இருக்குது. அரசியல்வாதிகள் தான் ஒரு கருத்தை வந்து தீர்மானிக்கிறாங்க, அதுதான் மக்கள் கருத்தாக வந்து பத்திரிகை மூலியமாக சொல்லிட்டு இருக்காங்க. சில தினங்களுக்கு முன்பு பார்த்தாக்கா
பன்னீர்செல்வத்துக்கு பெரும்பான்மை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. இப்போ எடப்பாடிக்கு போயிருக்காங்க. இந்த எடப்பாடியை யார் தேர்ந்தெடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சசிகலா. இப்போ சசிகலா ஜெயிச்சாங்களா மோடி ஜெயிச்சாங்களான்னு பார்த்தாக்கா இப்போதைக்கு சசிகலாவுக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லணும். அந்த வெற்றியை வந்து நிரந்தரமாக தக்க வச்சுக்கணும்னாக்கா